ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா வந்து சோளம் நடுவோம்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எருவு போடுவாங்க, இல்லைன்னா வந்து உரம் போடுவாங்க. எருவு நாங்கள் போடல, அதனால் உரம் போடுறோம். ரெண்டுமே போடுவாங்க, சில பேர் ரெண்டு பேருமே போடுவாங்க. எருவு இல்லாதனால எருவு இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் போட ஆள் இல்லை. மாமா இன்றைக்கி வந்ததுனால இன்றைக்கி தான் வண்டி இறங்குது. அதனால் மாமா வந்து உரம்லாம் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரேட்டு என்னென்ன அதெல்லாம் போடுறாங்கன்னு தான் வீடியோவில் காமிக்க போகிறேன். उड़ बकरी कौन बेचो बकरी ला कौन बेचबो उड़ बेमारी फिर हागवा चालू चचगाले अल्लाह चालू आ जाएगा बड़ा बकरी दो कोसिला के देख भी कोसिला तो बेसी पुलिस मारा के கிட்டத்தட்ட 3 சாக்கு வேணும். என்ன மாமா தீண்டா போறானா? ஆமா, சாட்டா போறா. மொத்தம் 4 சாக்கா பாத்துக்கங்க. की खिला दिलोगे? उधर की नाम? डीएपी. इधर डीएपी. इधर पोटास. डीएपी, पोटास, यूरिया और दवाई. किसी दवाई दिबो विटामिन இது வந்து டிஏபி, பொட்டாஸ், அதுக்கப்புறம் யூரியா இருக்குது. இதுக்கு மேலே வந்து விட்டமின்லாம் கொடுக்க போகிறாங்க. और 3 हिसाब पर मिलाई करछी एरो कुंडो कुटो देबो सेटा दो मेमाती रो मेमाती दो एटला પછી मेमाती दो एटला गे 12 तो दूध उडो सारो नहीं दिलो ब्रो ओबे नहीं हारो लागो दूधी ना जाएबा लागलिस ना बापू के के ओ तो जुरा खत्म होई जे काबू जुरा ये छे ले जाना ले जाए और मोबाइल मोबाइल धरे रहे तो लगाओ साग सब्जी आनी चाहिए कोबा लगना कुछ आनी हमारे साग सब्जी आनी चाहिए पैसा देगे पायल जाबो हम आ जाम ना ये आ जाओ चला चला पर को तू जान के नहीं धारे ने ना के आनी मैं दार पैसा देना पड़े और तना मोटा खाए छे की 45 টাকা यार ठीक है जाने 500 টাকা दिया किला ஒரு வயல்ல போட்டாங்க, மறு வயலுக்கு எடுத்துட்டு போறாங்க. இது வந்து இன்னொரு வயலுக்கு அந்தா இருக்கு.
buat mau jam. Ini aku dulu. Itu foto talai ya. Pas kau ni? Mau jam. Ulah tadi sudah kasih. Kundo. Ulah try. Makan kamu tak kami. Siapa? Silakan. Makan. Nah. Tamul botol kamu. Purba. Mau udah kau di Nunggu. Tamul botol. Jangan nunggu tu. Tamul botol kan. இந்த உரம்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ தெரியுமா எத்தனை வயசு ஆகில் மாமா கொல்லாமல మన 12,000 ரூபாய்க்கு 300 ரூபாய் கம்மி 12,000 11,700 செலவாயிருக்கு 3 வயலுக்கு எங்களுக்கு மட்டும் எங்கள் வயலில் மட்டும் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தனியாக என் குழந்தைங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக ஸோ இந்த வயலுக்கு மட்டும் சோளம் சோளம் போகிறதுக்கு மட்டும் 11,700 கிட்டத்தட்ட 12,000 செலவு ஸ்டார்டிங்கில் மட்டும் இன்னும் வந்து வண்டிக்கு காசு கொடுக்கணும் வண்டி வாடகை இருக்குது ஏர் ஓட்டுற வாடகை அந்த வாடகை இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஆளுங்களுக்கு வந்து சோளம் பண்ணுவாங்கல்ல ஸோ அவங்களுக்கு வேறு கொடுக்கணும் அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடணும் ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து பாக்கி இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா சோளம்லாம் நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் வந்த பிறகு இன்னும் நிறைய உரம் போடணும் மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ எப்படியும் 10,000 கிட்ட செலவாகும் மொத்தமாக 10-12,000 கிட்ட ஆகுமா 30,000 கிட்ட செலவாகும் ஸோ என்னென்ன சோளம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த விதை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போது வரும் எஸ்ஆர்எஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் சீட்ஸ்னு இருக்குது அதுக்கப்புறம் எஸ்எம்ஹெச் 455 ஸோ இந்த இதுதான் ஹைப்ரிட்டில் வந்து வாங்கியிருக்குங்க ஆமாம் एकटा कितने दाम 3,800 एकटा पॉकेट 2 किलो एकटा पॉकेट 2 केजी है 4 केजी हो जाए இது 2 கிலோவா இது வந்து ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,800 ரூபாய் ஸ்ரீ ராமா சீட்ஸ் ஸோ இதில் வந்து 2 பாக்கெட்டு 3,800 3,800 நாயே सात का 400 का है ना மொத்தம் 7,600 ரூபா இந்த விதை மட்டுமே 7,600 ரூபா 3 வயலுக்கு 4 கிலோ தான் இருக்குது 7,600 ரூபாயும் பாருங்க எங்கள் மாமா உரம் போடக்குள்ள நானும் போகிறேன் அப்போ போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படியெல்லாம் உரம் போடுறாங்க நான் பார்க்கலாம் அதுக்கடையில் வந்து இந்த விதையை வந்து ஒரு இதில் வந்து ஒரு பவுடர் இருக்குதுங்களா அந்த உட மிளகு ஓனா விச்சிலாண்ணா உட கொஞ்சம் இந்த கலரை வந்து இந்த இதில் வந்து மிக்ஸ் பண்ணி போடணும் அப்போ வந்து பூச்சி பிடிக்காது எதுவும் வந்து புழு எதுவும் அடிக்காது நம்ம மண்ணுக்குள்ளே ஊன பிறகு எதுவும் பூச்சி பிடிக்காதுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்காங்க 2 பாக்கெட்டு இதை கலந்து போட்டோம்னா நல்லா சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் அது இந்த இது அதுக்கு தான் ஸோ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நான் இன்றைக்கி ஊனலை நாங்கள் 2 நாள் ஆகும் துர்பேட்டா புக்கில் ஆகிட்டு லாஜிஸ் मामा का इलायची अरे वाह हाई प्राइस को बाबा को हाई प्राइस का इलायची வருங்கால யூடியூபர் என் பையன் देख हम बाप रे कोटला उठाओ एकटा पॉकेट उठाओ ना इस देख ला कली का ना टमाटर तमा
ஏ இதை போட தூக்கிட்டா போட போறேன் முடியாமே புக்கே ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி உரம் போடுறோம், என்ன சாப்பிட்டு போய் உரம் போடணும். ஏற்கனவே போட்டு வந்துச்சு மாமா, இப்போ மறுபடியும் சாப்பிட்டு மறுவாயிலுக்கு அதை சாப்பிட்ட பிறகு அதை போட்ட பிறகு இன்னொரு வயலுக்கு மொத்தம் இன்னும் 2 வயல் பாய்க்கிருக்கு. ஸோ அந்த தான் போட போகிறோம். কোনদি যাও বেশি ভিডিও করতে কোনদি যাও কব না এটা নদীর নদীর কি কব আদিরে দেখা না জানি দেখা না নত্তা পুরকা পুরাga বনাতে মিনেলা আদি দেখি না আন্ডুরে দেখা না এ প্রিয়া আল্লাহ এটা দেখ হাই হাই தேகான தோ இவங்கெல்லாம் வந்து நெத்தையும் நண்டு மீன் எல்லாம் பிடிக்க போகிறாங்க. இதான் நதி அங்கே இருக்குது, ஒரு இது ஆறு அங்கே போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம வாழை பாருங்க, அவங்க அப்பா முன்னாடி வரும். ஸோ அந்த வண்டி வரத்துக்குள்ளே இந்த இதை வந்து முடிக்கணும். நாங்கள் இந்த இதை வந்து முடிக்கணுங்க. பாவம் மாமாவுக்கு வந்து கால் வந்து சுளுக்கிடுச்சு, அதோட வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துச்சு, நடக்க முடியலை. ஒத்த கால் தமிழ்நாட்டில் இருக்கவுள்ளே அதில் வந்து சுற்றில் விழுந்துருச்சு காலில். அதுலேருந்து அந்த கால் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு நேரம் நல்லாயிருக்கும், ஒரு நேரம் அப்படி வந்து சுளுக்கு முடக்கும் நடக்க முடியாது. அதோடய வேலை பார்க்குது. பனிக்காக பாருங்க, மணி என்ன 12 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க எங்கள் ஊர். அது மட்டும் இல்லாமல் வந்து நெல் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப 2 வருஷம் கழிச்சு என் நாத்தனாவோட கல்யாணத்துக்காக என் மாமனார் வந்து இடத்தெல்லாம் அடகு வச்சுட்டு, வயல்லாம் அடகு வச்சுட்டு, கொஞ்சம் வயலில் அடகு வச்சுட்டு தான் அந்த இதெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு இப்போ நாங்கள் திருப்பிட்டோம், என் மாமனாரே எல்லாம் திருப்பிட்டோம். ஸோ அந்த இதில் வந்து இப்போ மறுபடியும் அந்த இதில் வந்து நெல் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து காலையில் என்னை வந்து பூஜை செய்ய பூஜைலாம் செஞ்சு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி எல்லாருமே. மறுபடியும் எங்களுக்கு அது கிடச்சிட்டு அப்படிங்கிறதுக்காண்டி. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரத்தில் 55,000 எங்களை விட்டு போன ஒரு இடம் மறுபடியும் 1 லட்ச ரூபாய்க்கு மறுபடியும் எங்களுக்கு வந்துடுச்சு. அதே இடம் இல்லை, வயல் மறுபடியும் 1 லட்ச ரூபாய்க்கு அடைச்சிட்டோம். ஸோ எங்களோட விவசாயத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து மாமா வந்து அடைப்பிடிச்சி வச்சு ரொம்ப ஹாப்பி. நாங்கள் இந்த வாட்டி நான் ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் வந்து எங்களோட விவசாயம் வந்து நான் கூட நினச்சேன், என்னடா சின்னதாக போயிட்டு இருக்கேன்னு நினச்சேன். இப்போ வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஏற்கனவே இருக்கிறத விட இதை விட டபுள் ஆகிடுச்சு, டபுள் ஆக்கிட்டோம். எப்படி சொல்கிறது, அது வந்து மாமா உழைச்ச காசு. ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி இந்த வாட்டி கஷ்டமாக இருந்தாலும் நிறையா நல்ல விஷயம் நடந்திருக்கு எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பி. விவசாயம் சோளத்தில் வந்து எவ்வளோ காசு வந்து செலவு பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு வந்து லாபம் எடுக்க முடியுமா. அதனால் வந்து எல்லாருமே சோளம் कुंडी काबाली आसिमनी तुकी वा सौदाली बाई लोक सोक्षिने खाली सौदा करायला खातो
Toksime sauda kawan. Baba dalam mana? அவங்க அப்பா போய் பையன் பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து என்னது மாதுளை பழமே வாங்கலை, வெறும் வந்து சோப்பா வாங்கிட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோபம் காலிலேருந்து. அந்த கண்ணத்தை வச்சு வெறும் தீனியாக தின்னுட்டு இருக்காரு தேவா. பப்பா சோப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு, அதை பழத்தில் பழம் நினச்சிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ கற்று எனக்கு அந்த இதுதான் வேணும்னு சொல்லி அலம் முடிச்சிருக்கான். சரி நம்ம போக ஆஸ்பத்திரி போகல வந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வச்சுருக்கு பழம் வாங்குறது. இந்த வயலுக்கு மட்டும் தான் நல்லா வர முடியும், இந்த ஒரு வயலுக்கு மட்டும் தான் நல்லா வர முடியும். 2 வயல் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, அங்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் போக முடியாது, போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால் வந்து போகலை. இதில் மட்டும் இதில் சோளம் நடுறதும் சரி, மாதிரி இது பண்ணுறதும் சரி, வேலை பார்க்குறதும் சரி வீடியோ போடுவேன். அந்த 2 வயலில் என்னால் வீடியோ போட முடியல. எங்கள் வயலை வந்து கொஞ்சம் நல்லா ஆன பிறகு, சரியான பிறகு, குழந்தைலாம் பிறந்த பிறகு நான் உங்களுக்கு வந்து நானே அந்த வயலை பார்க்கல. 1 லட்ச ரூபாய்க்கு அடவு பிடிச்ச வயலை நானே இன்னும் பார்க்கல. பார்த்தோம்னா அந்த வயலை போய் பார்க்கணும் அதுவும் எனக்கு திருப்பிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்காது கிடச்சிட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹாப்பின்றது, ரொம்ப ஹாப்பி. இப்போ தான் 1 மாதம் இருக்கும், 1 மாதம் இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி தான் காசு கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் விவசாயம் பண்ண போகிறோம். அதில் ரொம்ப ஹாப்பி. அந்த காசு அடகு எப்படி சொல்கிறது, ஒத்தி பிடிச்சோம், அவங்க திருப்பிட்டாங்க. அந்த காசு 55,000 வாங்கி என் நாத்தனா கல்யாணம், என் தம்பி கல்யாணம், அப்படி வேறு ஏதோ செலவு இதுதான் முக்கியமான காரணம் தெரியாமல் எல்லாருக்குமே செலவாயிடுச்சு. ஆனால் இந்த தடவை திருப்பி வந்துடுச்சு. என் மாமா ஹாப்பியாக என்னன்னு தெரியல, நான் ரொம்ப ஹாப்பி. Baba jam. Ya. Ya. Baba. மாமா வந்து மறுபடியும் அந்த கொலையை போகிறாங்களாம். ஸோ இன்னைக்கு வேணா வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பண்ண லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.